ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ആറാവത് സ്കന്ധം അഥാ മംഗളകരമായിരിக்கிற സപ്തവിംശോ അധ്യായ 27வது അധ്യായം. நாரத உவாஜ. நாரத மகர்ஷி வியாசர்கிட்ட தன்னோட கதையை வர்ணிக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால நாரதர் சொல்றதாயிட்டு ஆரம்பிக்கப்படுறது இந்த அத்தியாயம். நாரத உவாச்ச. 1வது ஸ்லோகம். தத்புத்ர்யா வஜனம் ஸ்ருத்வா ராஜா தாத்ரி முகாத்ததா பார்யாம் ப்ரோவாஜ கைகேயீம் சமீபஸ்தாம் சுலோச்சனாம். சஞ்சயன் அப்படிங்கிற மகாராஜா தன்னோட புத்திரியான தமயந்திக்கு திருமண பிராயமாயாச்சு அப்படின்னு தெரிஞ்சுண்டு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினோன புத்திரியான தமயந்தியோட தோழி ராஜகுமாரி சொல்லிவிட்ட விஷயங்களை ராஜா கிட்ட சொன்னாலே, புத்திரிக்கு என்னவாக்கும் சொல்லறதுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புத்திரியோடு தோழி கிட்டேந்து கேட்ட ராஜா பக்கத்துல நின்றுருக்கிற அழகாயிருக்கிற மனைவியான கைகேயி கிட்ட இப்படி சொன்னார். ராஜோவாஜா. தமயந்தியோடு அப்பாவான ராஜா அவரோட மனைவி கிட்ட சொல்றதாக்கும். அதனாலேயாக்கும் இங்க ராஜோவாஜா. ராஜா சொன்னார் மனைவி கிட்ட. 2வது ஸ்லோகம். யதுக்தம் வஜனம் காந்தே தாத்ர்யா தத்து த்வயா ஸ்ருதம் வ்யதோயம் நாரத காமம் முனிர்வானர வக்த்ரபாத். പ്രിയപ്പെട്ടവളെ, നമ്മളോട് പുത്രിയോട് തോഴി ചൊന്നത മുഴുവൻ നീയും കേട്ടത് താനേ. വാനരനോട് മുഖമിരുக்கிற നാരദ മുനിയെ മനസ്സിലെ കണവരായിട്ട് സ്വീകരിച്ചിട്ടാളാമേ നമ്മളോട് പുത്രി. 3வது ശ്ലോകം. കിമിദം ചിന്തിതം പുത്ര്യാ ബുദ്ധിഹീനം വിജേഷ്ടിതം കഥമസ്മൈ മയാ ധേയാ കന്യാ ഹരിമുഖായ സാ. புத்தி ஒர்க் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பிரவൃத்தியை நினைச்சாலே நம்மளோட புத்திரி. அந்த வானரனோட முகம் இருக்கிற முனிக்கு நம்மளோட புத்திரிய எப்படி கொடுக்கறதுக்கு சாதிக்கும்? 4வது ஸ்லோகம். क्वासौ भिक्षु कुरूबा क्वादमयन्ति ममात्मजा विपरीतमिदं कार्यं न विधेयं कदाचन. அழகில்லாத்த அந்த பிட்சாந்தேகியா இருக்கிற முனி எங்கே? என்னோடு ராஜகுமாரியா இருக்கிற புத்திரி எங்க? 2 பேருக்கும் ஏணி வச்சா எட்டாது. இவா 2 பேருக்கும் தம்மில பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒருபோதும் யோசிக்காத காரியமாக்கும் இது. ஒருபோதும் நான் இதை அனுமதிக்க மாட்டேன். 5வது ஸ்லோகம். தாமேகாந்தே சுகே சாந்தே நிவாரய ஹடால் சுதா யுக்த்யா முனிரதாம் முக்தாம் சாஸ்திர விருத்தானுசாரயா.
அந்த முனியில மனச பதிய வச்சு அந்த முனியில அட்ராக்டான தன்னோட மகளை ரகசியமா கூப்பிட்டு சாஸ்திரவும் அதே மாதிரி பண்டிதர்களோடு அபிப்பிராயங்களும் சாஸ்திர விருத்த அனுசாரையா. இங்க விருத்தர்கள் அப்படிங்கிறது பண்டிதர்கள். சாஸ்திர விஷயங்களும் விருத்தர்களோடு அபிப்பிராயங்களும் எல்லாம் யுக்தியா யுக்தி பூர்வம் சொல்லி கேட்க வச்சுட்டு, அழகா இருக்கிறவளே, உன்னோடு மனச அழகில்லாத அந்த முனியிலேந்து நீ நகர்த்தனம், நீ ராஜகுமாரியாக்கும் இப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்றதுக்கு. ஆறாவது ஸ்லோகம். இதி பர்த்ருவஜ ஸ்ருத்வா ஜனனி தாமதா ப்ரவீத் க்வதே ரூபம் முனி க்வாசௌ வானராஸ்யோதன புனா. இப்படியெல்லாம் கணவரோடு வார்த்தைகளை கேட்ட மகாராணி புத்திரிய கூப்பிட்டு சொன்னா, மகளே, உன்னோட அழகு ரொம்ப ஜாஸ்தியாக்கும், உனக்கு இருக்கு அழகு. விரூபனாயிருக்கிற முனியோடு ரூபமும் உன்னோட அழகும் தம்மில ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆக்கும் இருக்கு. நல்லா யோசனை பண்ணு. அது மட்டும் இல்லை, நீ ராஜகுமாரியாக்கும். நீ பார்த்து வச்சிருக்கிற அந்த முனி பணம் இல்லாதவனாக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படின்னு மகாராணி அம்மா மகாராணி புத்திரிக்கு உபதேசம் பண்ணினா. ஏழாவது ஸ்லோகம். கதம் மோகமவாப்தாசி பிச்சுகே சதுரா புனா லதா கோமளதேஹாத்வம் பஸ்மரூட்சதனுஸ்த்வயம். உனக்கு ரொம்ப ரொம்ப எபிலிட்டி எல்லாம் இருக்கு, ரொம்ப புத்திமாதியா இருக்கிற நீ இப்படி ஒருத்தனை மோகிச்சது எப்படி? வள்ளிக்கொடி மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற அழகு இருக்கிறதாக்கும் உன்னோட சரீரம். அந்த முனியோ சரீரம் ஃபுல்லா பஸ்மம் பூசிண்டு ரொம்ப ரஃப்பான சரீரம் இருக்கிறவராக்குமே, எப்படி சேரும்? எட்டாவது ஸ்லோகம். வார்த்தா வானரவக்த்ரேண கதம் யுக்தா தவானகே கா ப்ரீதி குத்சிதே பும்சி பவிஷ்யதி சுஜிஸ்மிதே. அந்த குரங்கோடு முகம் இருக்கிறவன் பேசினா உனக்கு எப்படி புரியும்? அழகில்லாத அவனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு என்ன சந்தோஷமாக்கும் உண்டாகும்? ஒன்பதாவது ஸ்லோகம். வரஸ்தே ராஜபுத்ரோஸ்து மா குருத்வம் மிருதாஹடம் பிதா தே துக்கமாப்னோதி ஸ்ருத்வா தாத்ரீ முகாத்வஜ. ஒரு ராஜகுமாரன் ஆகட்டும் உன்னோடு கணவர், சும்மா இப்படி அடம் பிடிக்கப்படாது. உன்னோடு தோழி சொன்னதை கேட்டோனையே உன்னோட அப்பாக்கு ரொம்ப சங்கடம் வந்துடுத்து. பத்தாவது ஸ்லோகம். லக்னாம் புபூல விருட்சேண கோமளாம் மாலதீலதாம்
ദൃഷ്ട്വാ കസ്യ മനഃഖേദം ചതുരസ്യ ന ഗച്ഛതി. முள்மரத்துல சேர்ந்து நிற்கிற அழகான முல்லவள்ளிய பார்த்தானாக்கா സങ്കടപ്പെടാത്ത മനുഷ്യാളുണ്ടാ? 11ാவது ശ്ലോകം. ദാസേരകായ താംബൂലി ദളാനി കോമളാനി ദദാതി ഭക്ഷണാർത്ഥായ മൂർഖോഭിധരണീതലേ. ബുദ്ധിയില്ലാത്ത ഒരുവനാനാ കൂടിയും ഒട്ടകத்துக்கு திங்கறதுக்காயிட்டு அழகிருக்கிற வெத்தலைய கொடுப்பனா? எந்த அளவுக்கு புத்தி கட்டவனாயிருந்தா கூடியும் ஒட்டகத்துக்கு திங்கறதுக்கு அழகான வெத்தலைய கொடுப்பனோ? புத்தி இல்லாதவனுக்கு கூடியும் ஒட்டகத்துக்கு சாப்பிடுறதுக்கு வெத்தலை கொடுக்கப்படாதுன்னு தெரியும். 12ாவது ശ്ലോകം. வீட்சிய த்வாம் கரசம்லக்னாம் நாரதஸ்ய சமீபதா விவாஹே வர்த்தமானேதோ கஸ்ய சேதோ ந தஹ்யதி. திருமண டைமில் உன்னோடு கைய பிடிச்சு நாரதன் உன்னோடு பக்கத்துல நிக்கிறத பார்த்தானா? எல்லாரோடு மனசும் துக்கிக்குமே, ஆரோடு மனசாக்கும் சங்கடப்படாம இருக்கும். அழகான ராஜகுமாரி இப்படி ஒரு முனிகுமாரனோடு கைய பிடிச்சுட்டு நிக்கிறாளே, கஷ்டம்னு எல்லாரும் சொல்லுவாளே. 13ாவது ശ്ലോകം. குமுகேன சமம் வார்த்தா நருஜீம் ஜனயத்யதா ஆம்ருதேஸ்து கதம் கால க்ஷபிதவ்யஸ்த்வயாமுனா. அழகில்லாத முகத்தோடு கூடிட்டு இருக்கிறவன் ஒரு வார்த்தை பேசினா ஆருக்கும் புரியாத அளவுக்கு முகம் இருக்கிறவன், அப்படி இருக்கிறவனை ஒருத்தரும் விரும்ப மாட்டான். மரணம் வரைக்கும் நீ இவன் கூட எப்படி வாழ்வாய் இப்படின்னெல்லாம் மகாராணி ராஜகுமாரிட்ட கேட்டா. அப்படின்னு நாரதர் வியாசருக்கு சொல்லறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோமே. இப்போ நாரத மகர்ஷி வியாசர்கிட்ட சொல்றார். அதனால நாரத உவாச்ச. 14ாவது ശ്ലോകം. இதி மாதுர்வத ஸ்ருத்வா தமயந்தி ப்ருஷாதுரா மாதரம் பிராஹதன்வங்கி மயி சாக்ருத நிச்சயா. இப்படி அம்மா சொன்னதை கேட்டுட்டு தமயந்திக்கு துக்கம் ரொம்ப வந்தது. ரொம்ப அழகியா இருக்கிற அவள் என்ன மட்டுமே திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற திருட புத்தியோடு கூடிட்டு அம்மா கிட்ட இப்படி சொன்னா. 15ாவது ശ്ലോകം. கிம் முகேன சரூபேன மூர்க்கஸ்ய ஜதனேன கிம் கிம் ராஜ்யேனாவிதக்தஸ்ய ரசமார்காவிதோஸ்ய ஜ. முட்டாளாக்குமானாக்கா அழகு இருக்கிறதுனாலையோ தனம் இருக்கிறதுனாலையோ என்ன பிரயோஜனம்?
எந்த ஒரு எபிலிட்டியும் இல்லை, முட்டாளாக்கும்னா அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சிட்டு என்ன பிரயோஜனம் இப்படின்னெல்லாம் அம்மா கிட்ட கேட்டா அந்த ராஜகுமாரி. 16வது ஸ்லோகம். ஹரிண்யோபி வனே தன்யா யானாதேன விமோஹிதா மாத பிராணான் பிரயச்சந்தி திக்மூர்கான் மானுஷான் புவி. அம்மா, வனத்துல சஞ்சாரம் பண்ற மானுகள் பாட்டுல மயங்கி அதுகளோட ஜீவனை பலி சமர்ப்பிக்கிறது. அவ ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர்கள் தான். முட்டாளான மனுஷனோடு லோக ஜீவிதம் அப்படிங்கிறது அதைவிட கஷ்டம். 17வது ஸ்லோகம். நாரதோ வேத்தியாம் வித்யாம் மாதா சப்தஸ்வராத்மிகா திருதீய கோபினோ வேத சிவாதன்ய புமான் கிலா. அம்மா, சப்தஸ்வரங்கள் கூடிச்சேர்ந்த நாத வித்யை அப்படிங்கிறது நாரத முனிக்கு தெரியும். பகவான் மகாதேவனுக்கும் தெரியும். சப்தஸ்வராத்மிகையா இருக்கிற நாத வித்யை தெரியற மூணாவதாயிட்டு இன்னொருத்தர் உண்டா? 18வது ஸ்லோகம். மூர்கேன சஹ சம்வாசோ மரணம் தட்சணே க்ஷணே ரூபவான் தனவான் த்யாஜ்யோ குணஹீனோ நரஸ்வதா. முட்டாளோடு கூடி சேர்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நொடிப்பொழுதும் இருக்கிற மரணத்துக்கு ஈக்குவல் ஆக்கும். ரூப, அழகு, பணம், பதவி இதெல்லாம் இருந்தாலும் குணமில்லை அப்படின்னா அவனை வேண்டான்னு உபேட்சிக்கத்தானே வேணும். 19வது ஸ்லோகம். திங் மைத்ரீ மூர்கபௌபாலே வியதா கர்வ சமன்விதே குணஜ்ஞே பிச்சுகே ஸ்ரேஷ்டா வதனாத் சுகதாயினி. சும்மா தற்பெருமை சொல்லி நடிக்கிற முட்டாளான ராஜாவோடு கூடிட்டு இருக்கிற அந்த ஒரு மமதாபாவம் ரொம்ப ரொம்ப நிகிருஷ்டமாக்கும். அதனால எனக்கு இந்த ராஜகுமாரர்கள் ஒன்றும் வேண்டாம். பேச்சினால சுகம் கொடுக்கிற குணவானா இருக்கிற பிச்சாந்தேகியா இருக்கிற முனிகிட்ட இருக்கிற மைத்ரி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக்கும் அம்மா. 20வது ஸ்லோகம். ஸ்வரஜ்ஞோ கிராமவித் காமம் மூர்ச்சனா ஞான பேதபாத் துர்லப புருஷாஷ்டரசஜ்ஞோ துர்பலோ விவை. ஸ்வரங்களிலேயும் ஸ்வர கிராமங்களிலேயும் அறிவிருக்கிறவா இருக்கலாம். மூர்ச்சாஞான பேதங்களில விதக்தனாயிட்டும் இருக்கலாம். ஆனா 8 ரசங்களிலேயும் ஞானம் இருக்கிற துர்பலன் கூடியும் துர்லபனாக்கும். கிடைக்கிறதுக்கு
சிரமம் இருக்கிறவனாக்கும். சப்தஸ்வரங்களுக்கும் அப்பாற்பட்டதாக்கும் இந்த நாத வித்யை அப்படிங்கிறது. இந்த நாத வித்யை தெரிஞ்சவா நாரத முனியும் மகாதேவனும் மட்டும்தான். சப்தஸ்வராத்மிகையான நாத வித்யை அது தெரியற மூணாவது ஒரு ஆள் இல்லை. அஷ்டரசங்களும் ஞானமும் இருக்கிற ஒருத்தர் துர்பலனாக்கும்னா கூடியும் அப்படி ஒருத்தரை கடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபமாக்கும். 21வது ஸ்லோகம். யதா நயதி கைலாசம் கங்கா ஜைவ சரஸ்வதி ததா நயதி கைலாசம் ஸ்வரஜ்ஞான விசாரதா. கங்கையும் சரஸ்வதியும் ஒருவனை கைலாசத்துக்கு கொண்டு செல்ற மாதிரி ஸ்வரஜ்ஞான பண்டிதன் அந்த ஸ்வரங்களை கேட்கிறவனை கைலாசத்துக்கு கொண்டு போறார். 22வது ஸ்லோகம். ஸ்வரமானம் து யோ வேத சதேவோ மானுஷோபிசன் சப்தபேதம் நயோ வேத ச பசு சுரராடவி. ஸ்வரங்களோடு அந்த நாலெட்ஜ் தெரியறவன் மனுஷனாக்கும்னா கூடியும் அவன் தேவனாக்கும். சப்தஸ்வரங்களை தெரிஞ்சு காத்தவன் தேவேந்திரனாக்கும்னா கூடியும் மிருகத்துக்கு ஈக்குவலாக்கும். 23வது ஸ்லோகம். மூர்ச்சனாதான மார்க்கம் து ஸ்ருத்வா மோதம் நயாதிய ச பசு சர்வதா ஞேயோ ஹரிணா பசவோ நகி. ஸ்வரமூர்ச்சனம் தானம் இதெல்லாம் கேட்டுட்டும் ஆருக்காக்குமோ ஆனந்தம் அப்படிங்கிறது உண்டாகாத்தது அவன் சாட்சால் மிருகமாக்கும். அல்லாதக்கி மான்கள் கிடையாது, மிருகங்கள். மான்கள் பாட்டு கேட்டு இப்படி நிற்கும், அதுல லயிச்சு நிற்கும். அதனாலேயே அந்த மான்களுக்கு ஆபத்தும் வந்து சேரும். பாட்டு கேட்டு ஆனந்திக்காம இருக்கிறவாளாக்கும் மிருகங்கள். 24வது ஸ்லோகம். வரம் விஷதர சர்ப்ப ஸ்ருத்வாநாதம் மனோஹரம் அஸ்ரோத்ரோபி முதம் யாதி திக்ஸ கர்ணாம்ச்ச மானவான். காதில்லைனா கூடியும் அழகான பாட்டு கேட்டு ஆனந்திக்கிற விஷப்பாம்புகள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற விஷப்பாம்புகள் காது இருக்கிற இந்த மாதிரி ஆனந்தமொன்னும் அனுபவிக்காத்த மனுஷாளை விட எത്രയോ மேல். 25வது நாமம். பாலோபி சுஸ்வரம் கேயம் ஸ்ருத்வா முதிதமானசா ஜாயதே கிந்து தே விருத்தா ந ஜானந்தி திகஸ்துதான். சின்ன குழந்தையாக்கும்னா கூடியும் நல்ல பாட்டு கேட்டானா குஷி ஆயிடும். பாட்டு அப்படிங்கிறதுல ரசிக்காத்தவன் வயசானவன் அப்படின்னா கூடியும் அப்படி இருக்கிறவா சிரேஷ்டர்கள் கிடையாது.